நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உயிர் இருப்பது ஒரு முறைதான், அது போவதும் ஒரு முறைதான். அது இயேசுவுக்காக போகட்டுமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஜான் அப்படிங்கிற ஒரு மிஷனரியினுடைய நாடகத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதை நம்ம முன்னாடி தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க இம்மானுவேல் மோட்சவழி நாடக குழுவினர், வேலூர். அவங்க எல்லாரையும் ஒரு மிகுந்த பெரிய கரகோஷம் எழுப்பி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை. எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாயிருங்க. தலைவா, இந்தாங்க உங்க பங்கு, ஆரம்பிங்க தலைவா. கோவு உலகத்திலே 2வது பெரிய தீவுதான் பப்புவா கினியா. அடர்ந்த காடுகள், பசுமையான புல்வெளிகள், குருவிகளின் சத்தங்கள் மிக அழகாக இருந்தாலும் இந்த மக்களின் நிலையோ மிகவும் பரிதாபம். இருண்ட இந்த தீவிற்கு சுவிசேஷ ஒளியேற்ற வந்த மிஷனரியின் சரித்திரத்தை நாம் பார்ப்போமா? ஹலோ மிஸ்டர் ஜான் ஹென்ரி ஹோம்ஸ், வெல்கம் டு மை பிளேஸ். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? வாங்க, நம்ம ரொம்ப தூரம் பயணம் போக வேண்டியிருக்கு. இதான் நம்முடைய போட், வாங்க போகலாம். உங்க கூட நான் வர்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். மிஸ்டர் ஜான் கண்ட்ரி, நீங்க இந்த இடத்துல தான் உங்க ஊழியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எல்லாம் வல்ல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தான் இவங்களை சந்திக்கணும். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஜான் கண்ட்ரி. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஏய், என்ன கரிய தின்னாலும் இந்த
மனுஷங்கரிய தின்ன மாதிரி வரலப்பா. அன்புள்ள ஆண்டவரே, என்னை என்ன நோக்கத்துக்காக இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நீங்க காண்பிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. அவங்க பக்கத்திலே போக முடியலையே, அவ்வளோ நாற்றடிக்குதே. இவங்களை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாற்றம் எடுத்த என் இருதயத்துல ஒரு நாள் நீங்க வந்தீங்களே ஏசப்பா. என் இருதயத்தை கழுவி வாசமான இருதயமா மாத்துனீங்களே. அந்த அன்புள்ள சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வேட்டை கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படியாவது தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வா, உடனே போவோம். இன்னைக்கு இரவு நல்ல விருந்தை கொண்டாடுவோம். குஜா 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 ஹும் ஹா ஹும் ஹா ஹும் ஹா ஹோமியா. தலைவா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை கிடைச்சிருக்கு. வாங்க தலைவா, கொண்டாடுவோம். மக்களே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு உண்மையான கடவுள் இருக்காரு. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உன்ன மாதிரி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி நாங்க உயிரோட சாப்பிட்டுருக்கோம். டேய், கட்டுங்கடா இவனை. இன்னைக்கு இரவுல இவன் தாண்டா நமக்கு இற. என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எங்கேயும் ஓட மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாவே நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா? உங்க இருதயத்துல சமாதானம் இருக்கா? உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்க இருதயத்துல சமாதானத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில உயிரையே கொடுத்தார். உங்களுக்காக, எனக்காக கடைசி சுற்று ரத்தத்தையே சிந்தின அந்த உண்மையுள்ள தெய்வத்தை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். இதை சொல்றதுக்கு தான் இந்த தீவுக்குள்ள நான் வந்தேன். நீ சொல்றத கேட்கும்போது எனக்குள்ள ஏதோ செய்து நான் உன்னை அடிச்சு சாப்பிடலாம் நினைக்கிற அந்த எண்ணம்லாம் மாறுது. நீ சொல்றிய அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் தெளிவா சொல்லு. நீங்க அநேகரை கொலை பண்ணிருக்கீங்களே. இந்த பாவத்துக்காக இயேசு சாமி கையில ஆணி வச்சு அடிச்சு துன்பப்படுத்தினாங்க. நீங்கள் நானும் தவறான இடத்துக்கு போனோமே, அதனால அவருடைய காலில் ஆணி வச்சு அடிச்சு அந்த சிலுவையில தொங்க விட்டாங்க. உங்களுக்காக சிலுவையில எல்லா ரத்தத்தையும் சிந்தி மரிச்ச அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா உங்களால நிம்மதியா வாழ முடியாது. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. நம்ம எல்லாம் இந்த உலகத்தை முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போக போறோம். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்துல ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறோம்.
அப்பா, நீங்க எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி உங்க இதயத்துல கை வச்சு நான் சொல்ல சொல்ல அப்படியே சொல்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, என் இருதயத்துக்குள்ள வாங்க. நான் தவறு செஞ்சிட்டோம். நாங்க உங்களை எங்க தெய்வமா ஏத்துக்கிறோம். சமாதானத்தை தாங்க. இனிமே உங்க பிள்ளையா வாழ உதவி செய்யுங்க. ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த இருண்ட மக்களின் இருதயத்திலே வாசம் பண்ண தொடங்கிவிட்டார். இப்பொழுது இவர்களின் வாழ்க்கையோ ஒளி வீச தொடங்கிவிட்டது.